பிடிச்சது குளிர் தட்டு நாற்றங்கள். இப்போ செய்ய போகிறோம். உள்ளூரை வச்சு வந்திருக்கோம். இந்த விதை ரகம் பேர் F1 அச்சயா. இதில் எத்தனை விதை இருக்குன்னா 1800 விதை இருக்கும். இதோட விலை வந்து 800 ரூபா. அப்போ இப்போ வாங்க செய்யலாம். எண்ணெய் கழிவு இந்த குளிர் தட்டில் 98 குழிகள் இருக்கும். இதோட அளவு வந்து 7:14. இப்போ தென்னை நார் கழிவு எடுத்துக்கணும். இதை அப்படியே இந்த தட்டு மேலே போடணும். அப்படியே பரப்பணும். அப்படியே பரப்பிக்கிட்டே இருக்கணும். சமமாக பரப்பணும். இந்த இதை வச்சு அமுக்கணும். எதுக்காக அதை அழுத்துறீங்க? இதை காற்று போகாமல் இருக்கணும். இதை அழுத்தணும். இதை அமுக்கிட்டு அப்புறம் விதைய போடணும். ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு விதை தான். விதை போட்டோம். இந்த கொக்கோ பீட்டை எடுத்து தென்னை நாட்களை போட்டு நல்லா பரப்பணும். இதை பரப்பிட்டு இந்த இந்த குளித்தட்டை வச்சு அமுக்கணும். இது அமுக்கினதுக்கப்புறம் இது எத்தனை நாள் முளைக்கும்? இது 3 நாள் முளைச்சிடும். இதை போய் நிழல் கூடாரத்தை வைக்கணும். நிழல் கூடாரத்துல அதை போய் வைக்கிறீங்க? இது சூரிய ஒளி 50% இருக்கும். அதனால பூச்சி கீச்சி தாக்காமல் இருக்கும். குருணை மருந்து தெளிக்கணும். குருணை மருந்து ஏன் தெளிக்கிறீங்க? பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்க. முருங்கையில் வந்து விண்பதியம் போடுறது அது எப்படின்னு போடுறதுன்னு நாங்கள் வந்து செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள். பொருள் வந்து கத்தி, ஒரு சணல், அப்புறம் பாலிஸ்டின் பேப்பரு, அப்புறம் வந்து கொக்கோ பீட்டு, இது இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு இதை அப்படி சீவி வெட்டி வச்சுக்கணும். அடுத்த பேப்பர் தென்னை நார் கழுவி பிழிஞ்சு வச்சுக்கணும். இதில் நட்டு வளர்கிறத விட இப்படி கட்டினோம்னா சீக்கிரமாக 25ஆம் நாள்லேயே வேர் வந்துடும். அதை நம்ம தனியாக எடுத்து நட்டோம்னா சீக்கிரமாக காய் 2 மாதத்தில் காய் பிடிச்சிடும். இதனால் பலன் அதிக மகசூல் தரும். காய் எண்ணிக்கை அதிகம். மாதுளை மண்பதியம் நாங்கள் அதை செஞ்சு காமிக்க போகிறோம். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு செடியில் இருக்குது இதெல்லாம் ஃபஸ்ட்டு முள்ளெல்லாம் எடுத்தோம்னா இதில் பண்ணிக்கிறோமா? இதில் சாக்கி பண்ணிடாது. அடுத்தது வந்து கணுக்கிட்ட வந்து லைட்டாக தோலை சீவணும். எப்படி லைட்டாக சீவணுமா இல்லை ஃபுல்லாக சீவணுமா? வந்து இது வரைக்கும் நடுக்குச்சியில் பகுதி வரைக்கும் கணவர் இடத்துல செய்யணுமா? அப்புறம் அடுத்தது வந்து கொஞ்சம் அதை நல்லா முறுக்கி அந்த தொட்டியில் வைக்கணும். முறுக்கி தொட்டியில் அப்படியே வைக்கணுமா இல்லை வளைச்சி வைக்கணுமா? முளைச்சி தொட்டியில். அடுத்தது வந்து அதில் மண்ணை போட்டு நல்லா டைட்டாக வைக்கணும். வந்து டைட்டாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த சட்டியை வச்சே கூட அடிக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை வச்சு அடிச்சுக்கலாம். அது வந்து காற்று போகாமல் இருக்கணும் உள்ளக்க. சாயாமல் நேராக இருக்கணும். இது வேறு எதுவும் பண்ணணும். அடுத்தது எத்தனை நாள் தலை பிடிக்கும்? 25ஆவது நாளில் தலை செடி வேர் பிடிச்சி அளவு பிடிக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை கட்டு கட்டணும்? இது 3 கட் பண்ணலாம். எத்தனை நாள் தாய் செடி விட்டு பிரிக்கணும்? 75ஆவது நாள் பிரிச்சிடலாம். அவ்வளோதானே வேறு எதுவும் இருக்கா? அவ்வளோதான். இதில் பிரிக்கணும். முதல் கட்டு 40ஆவது நாள், 2வது கட்டு 60ஆவது நாள், 3வது கட்டு 75ஆவது நாள் பிரித்து நாங்கள் எடுத்து தனியாக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இது வந்து உரம் போடுறப்போனா நீங்கள் டிஏபி போட்டுக்கலாம். இல்லாட்டி மண் போடும் போதே குப்பை ஏதாவது வேறு எதுவும் சேர்த்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இந்த 10 நாளில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் அரசாங்கத்துக்கும் அதை நல்லா எல்லாத்தையும் செயல்படுத்தி கொடுத்த எங்கள் ஹெச்எம் சாருக்கும், எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்த எங்கள் அக்ரி சாருக்கும், எங்கள் கூடவே இருந்த எங்கள் டீச்சருக்கும் என்னோட நன்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த தோட்டக்கலை பண்ணைக்குள்ளே எங்களுக்கு அனுமதி கொடுத்த ஹெச்எம் மேம், ஹேஹெச் சார், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கூடவே இருந்து இந்த மாதிரி இந்த ஒட்டு கட்டுறது எல்லாமே கற்றுக் கொடுத்த ட்ரைனர்ஸு எல்லாத்துக்குமே
ஸ்டூடெண்ட் சார்பாகவும் எங்கள் ஸ்கூல் சார்பாகவும் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.